அன்பானவர்களே, இந்த பைபிள் நீங்க கையில வச்சிருக்கிறீங்களா, இது ஒரு மொத்தமா பைபிளா தொகுக்கப்பட்ட ஆண்டு 382, கிபி 382. அப்பதான் திருத்தந்தை டமாசுஸ் என்கிற போப்பாண்டவர் முதலாக பழைய ஏற்பாடு 46, புதிய ஏற்பாடு 27 என்று அறிவித்தார். அந்த காலத்துல பர்னபாஸ் எழுதிய நற்செய்தின்னு ஒண்ணு இருந்துச்சு, தோமையார் எழுதிய நற்செய்தின்னு ஒண்ணு இருந்துச்சு, பேதுரு எழுதிய நற்செய்தின்னு ஒண்ணு இருந்துச்சு, யூதாஸ் எழுதிய நற்செய்தின்னு ஒண்ணு இருந்துச்சு. இதெல்லாம் பைபிள்ல சேர்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணது யார் தெரியுமா? கத்தோலிக்க திருச்சபை. இதெல்லாம் முடிவு பண்ணது யாரு? புதிய ஏற்பாடுல 27 தான் இருக்கும், பழைய ஏற்பாடு 46 தான் அப்படின்னு முடிவு பண்ண ஆண்டு எந்த வருஷம்? 382, 4ஆம் நூற்றாண்டு. அத ஃபைனலா ராட்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல இதுல சேர்க்கவும் கூடாது, கழிக்கவும் கூடாது அப்படின்னு ஃபைனலா சொன்ன ஆண்டு எது தெரியுமா? 397. பைபிள்ல சேர்க்கவும் கூடாது, நீக்கவும் கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, இதுதான் பைபிள் அப்படின்னு இந்த உலகத்திற்கு கொடுத்தது கத்தோலிக்க திருச்சபை. அடுத்த செய்தி, அவங்க இப்படி பைபிளா தொகுத்த பொழுது இப்படி ஒரு பைபிளா தொகுக்க முடியல அவங்களால. அப்போ வெறும் சுருளேடு தான். என்ன இருந்தது? சுருளேடு, தனித்தனியா இருக்கும். அதனாலதான் கத்தோலிக்க மக்கள் கையில பைபிள் போய் சேரல. அப்ப எப்படி இருந்துச்சு? தனித்தனி சுருளேடு. மத்தேயுனா தனி சுருளேடு, மார்க்னா தனி சுருளேடு. அப்ப அது ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும். அது புள்ள போனா ஒரு ரூம் ஃபுல்லா இருக்கும், எல்லாம் 73 புக் இருக்கும், எல்லாம் சேர்ந்ததுதான் மொத்தமா பைபிள் இல்லையா? அப்பவும் அது ஒரு புத்தகமாக மொத்தமா வைக்க முடியல, ஏன்னா அது சுருளேடு. தொடக்க கால கிறிஸ்தவர்கள் கையில என்ன இல்ல? பைபிளே இல்லைங்க. கத்தோலிக்க திருச்சபை தாங்க மக்களை வழிநடத்தி உலகம் முழுவதும் இந்த திருச்சபையை கொண்டு போய் சேர்த்து இயேசுவை அறிவித்து இயேசுவின் நாமத்திற்கு மகிமை சேர்க்கிறது கத்தோலிக்க திருச்சபைங்க இல்லையா? சொல்றேன். அப்போ மொத்தமா தொகுத்த காலத்துல புத்தகங்கள்ல அதிகாரமே இல்ல, மொத்தமா இருந்துச்சு. மத்தேயுனா எப்படி இருக்கும்னா முதல்ல ஆரம்பிச்சு கடைசி வசனம் வரைக்கும் அப்படி மொத்தமா இருக்கும். நடுவுல வசனமும் போடல, அதிகாரமும் போடல. இப்படிதான் இருந்துச்சு பைபிள் முதல்ல. எத்தனை வருஷம் வரைக்கும் அப்படி இருந்துச்சு தெரியுமா? 1226 வருஷம் வரைக்கும் இருந்துச்சு. 1226 வருஷம் வரைக்கும் பைபிள் என்ன இல்ல? அதிகாரமும் இல்ல, வசனமும் இல்ல. 1226 வருஷம் வரைக்கும் பைபிள் என்ன இல்ல? அதிகாரமும் இல்ல. இப்ப சொல்ற நம்ம அன்பு சகோதர சகோதரிகள், அதிகாரம், வசனம், அந்த அதிகாரத்தை முதலாக பைபிளுக்குள் கொண்டு வந்தது ஒரு கத்தோலிக்க ஆயர் ஸ்டீஃபன் லாங்டன். 1226ஆம் ஆண்டு தான் ஸ்டீஃபன் லாங்டன் என்கிற, இல்லையா? நம்ம ஸ்டீஃபன் அண்ணா உடனே சந்தோஷமாயிட்டார். என் பேரு வெரி குட் அப்படின்னு சந்தோஷமாயிட்டார். ஸ்டீஃபன் லாங்டன் என்கிற ஆயர் தான் முதலாக இறை வார்த்தைக்குள்ள என்ன கொண்டு வந்தாரு? அதிகாரம். இது 1வது அதிகாரம், 2. ஆனா அவர் என்ன பண்ணல தெரியுமா? அவரும் வசனத்தை போடல, வசனத்துக்கு நம்பர் கொடுக்கல. அவர் அதிகாரத்துக்கு நம்பர் கொடுத்தாரு, ஆனா எதுக்கு நம்பர் கொடுக்கல? வசனத்துக்கு நம்பர் எப்போ வந்துச்சு தெரியுமா? அது 1551ஆம் ஆண்டு. எப்ப? 1551, 16ஆம் நூற்றாண்டு. 16ஆம் நூற்றாண்டு, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடிதான் பைபிளுக்குள்ள என்ன வந்துச்சு? வசனத்தினுடைய நம்பரே வந்துச்சு. அதை கொண்டு வந்தவர் யார் தெரியுமா? அவரும் ஒரு கத்தோலிக்கர். அவர் பேரு ராபர்ட்.